ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதிநீலா குக்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது 7 டேஸ்க்கு 7 லஞ்ச் பிளேட்டு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கான ஒரு ஐடியாவை நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் டெய்லியும் என்னென்ன சாப்பாடு செய்யணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படியே இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேலு மறக்காமல் என்னோட வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமை நல்ல சூடான சாதம், அதுக்கப்புறமேலு பருப்பு, வெங்காயம், தக்காளி போட்டு பருப்பு சாறு, தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் ஒரு ஆம்லெட், அதுக்கப்புறமேலு கடிச்சிக்க அப்பளம், நேந்திரங்காய் சிப்ஸ் வச்சுருக்கேன். இது இன்னைக்கான திங்கட்கிழமைக்கான லஞ்ச் மெனு. இந்த பிளேட் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு பழைய சாதம். டெய்லி நம்ம விதவிதமாக சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பழைய சாத கஞ்சி எடுத்துக்கலாம். பழைய சாதத்துக்கு தொட்டுக்க சைடிஷ் நான் செஞ்சுருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் இன்னைக்கு மாங்காய் துவையல் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யணும்னா, மாங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு துவையல். இந்த சைடிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பழைய சாதத்துக்கும் இதுக்கும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிருச்சு. புதன்கிழமை நல்ல சூடான சாதம். இன்னைக்கு புதன்கிழமைனால ஏதாவது நான்வெஜ் சாப்பிடணும் போல இருந்துச்சு, ஆனால் பட் எடுக்க முடியல. அதுக்காக நான் பெலாக்காய் போட்டு ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுருந்தேன். நல்லா சூடான சாதம், இதோட இந்த பெலாக்காய் போட்டு இந்த கிரேவி வச்சுருந்தேன். நல்லா நான்வெஜ் மாதிரியே இருந்தது. இது புதன்கிழமைக்கு உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வியாழக்கிழமை என்னங்கிறத பார்க்கலாமா? நல்லா சூடான சாதம். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன். அதாவது கத்திரிக்காய், முருங்கைக்காய், நெத்திலி கருவாடு இதெல்லாம் போட்டு பெரட்டி வச்ச ஒரு கருவாட்டு குழம்பு தான். அது கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். இது வியாழக்கிழமைக்கான லஞ்ச் பிளேட்டு. வேறு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை இதுக்கு. அடுத்து வெள்ளிக்கிழமை எப்பயுமே நம்ம சாம்பார் செய்வோம். அதனால இன்னைக்கு சைடிஷ் நிறையா இருக்கும். சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு அது மாங்காவும் சேர்த்து போட்ட ஒரு சாம்பார், அதுக்கப்புறமேலு வாழைப்பூ பொரியல், அப்புறம் கீரை பொரியல், அதுக்கப்புறம் ரசம், மோர், அதுக்கப்புறம் கடிச்சிக்க முறுக்கு, அப்பளம் ஏதாவது வச்சுக்கலாம். எப்பயுமே ஃப்ரைடே லஞ்ச் மெனு கொஞ்சம் நான் நிறைய எக்ஸ்ட்ரா 2 பொரியல் செஞ்சுக்குவேன். இந்த லஞ்ச் பிளேட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை இன்னைக்கு சிம்பிளான ஒரு லஞ்ச் தான். வெறும் ரசமும் அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் லெக் பீஸும் வீட்டிலேயே செஞ்சது தான். இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருந்ததுனால நம்ம சிக்கன் மட்டும் லெக் பீஸ் மட்டும் செஞ்சுருந்தேன். நல்ல சூடான சாதம், நல்ல மிளகு ரசம், நல்ல காரசாரமான ஒரு மிளகு ரசத்தை வச்சுட்டு சும்மா எண்ணெயில் வறுக்காமல் சும்மா செலோ ஃப்ரை பண்ண ஒரு சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை தான் நான் வச்சுருந்தேன். நம்ம எப்பயும் சண்டே ஹெவியாக சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணி சப்புன்னு சாப்பிட்ற மாதிரி வெறும் சாம்பார், அதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி சிம்பிளாக எடுத்துக்கோங்க. நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது, டைஜஷனும் சீக்கிரம் ஆகும். இந்த ஒவ்வொரு நாள் லஞ்ச் பிளேட்லையும் நான் இப்படி தான் கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு நாள் சாப்பிட்றதுக்கும் நிறைய இதில் வித்தியாசங்கள் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் சண்டே மெனு என்னென்னு பார்க்கலாமா? நல்லா சூடான சாதம். இன்னைக்கு நாட்டுக்கோழி தான் ஸ்பெஷல். நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வச்சுட்டு நாட்டுக்கோழியில் அதிலேருந்து கறி எடுத்து வச்சு நாட்டுக்கோழி வறுவல், அதுக்கப்புறம் சிக்கன் 65 பசங்களுக்காக.
இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இதுதான். இந்த 7 நாள் 7 ரெசிபியும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காம சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஹெல்த்தி லஞ்ச் பிளேட் உங்களுக்கு வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோல வரும். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் சொல்லலாம் இன்னும் என்னென்ன உங்களுக்கு வந்து டிப்ஸ் வேணுங்கிறதையும் நீங்க வந்து சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்க ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ஒவ்வொரு நாளுக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கிறவங்க இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.